ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் இருக்கு, குடும்பத்துல எதிர்பார்க்காத சிக்கல்கள் வருது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ், கவலைகள் எல்லாத்தையும் தீர்க்க என்னதான் வழி? இந்த மூலக்கட்டுரை இதுக்கு ஒரு தெளிவான தீர்வை முன்வைக்குது. அந்த தீர்வு என்னன்னு நீங்களே சொல்லுங்க. இயற்கையோட முரண்படாம இணைந்து வாழ்றது, அப்புறம் நடக்கிறதை ஏத்துக்கிறது, அதாவது அக்செப்டன்ஸ். சரணடைகிறது அப்படின்னா அது ரொம்ப பாசிவான ஒரு விஷயம் இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஏத்துக்கிறதுனா அது ஒரு கோழைத்தனம், இல்லைன்னா முயற்சியை கைவிடுறதுன்னு தான் அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நான் என் ஆஃபீஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூப்பரான ஐடியாவை உருவாக்குறேன். ஆனா மீட்டிங்ல என் பாஸ் அந்த ஐடியா தன்னோடதுன்னு பொய் சொல்லி அந்த நல்ல பேரை அவர் திருடிக்கிறாருன்னு வைங்க. இது பலர் பேருக்கும் நடக்கிறது தான். இப்போ மூலக்கட்டுரை சொல்ற மாதிரி எல்லாம் இயற்கை விதின்னு சொல்லிட்டு நான் அதை சிரிச்சுட்டே ஏத்துக்கணுமா? எந்த முயற்சியுமே செய்யாம அந்த அநீதியை நான் கைகட்டி வேடிக்கை பார்க்கணுமா? இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கே. நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான கோபம் தான். ஆனா அக்செப்டன்ஸ் அப்படிங்கறது மூலக்கட்டுரை எந்த அர்த்தத்துல சொல்லுதுன்னு நாம நுட்பமா பிரிக்கணும். ஏத்துக்கிறது அப்படிங்கிறது செயலற்ற தன்மை கிடையாது. அதுதான் ஒரு செயலை செய்யறதுக்கான ரொம்ப சரியான அடித்தளம்.